வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வீக்கெண்டுக்கு டின்னருக்கு செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டான ரெசிபியோடு வந்திருக்கேன். சூப்பரான ரைஸ் நூடுல்ஸ். இதை நீங்கள் ரைஸ் நூடுல்ஸ்லேயும் செய்யலாம். ரைஸ் நூடுல்ஸ் கிடைக்காதவங்க ரைஸ் சேவை, அது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இதெல்லாமே கிடைக்கிது. இப்போது நீங்கள் இது ரெண்டுத்தில் எதில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி ரைஸ் நூடுல்ஸில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை. இதை நீங்கள் வெஜ்ஜாகவும் செய்யலாம், இல்லை எக் சிக்கன் போட்டு நான்வெஜ்ஜாகவும் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் வெஜ்ஜில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஒரு ஏஷியன் ரெசிபி. நான் அதை கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி இந்தியனைஸ்டாக கொஞ்சம் மாற்றிருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரைஸ் நூடுல்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைங்க. இதுவே நீங்கள் ரைஸ் சேவை அதுவாக இருந்ததுன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது ரைஸ் நூடுல்ஸுங்கிறதுனால வேக வச்சுக்கணும். இதை நீங்கள் நூடுல்ஸ் நார்மல் நூடுல்ஸ்லேயும் செய்யலாம். இப்போ நிறைய மில்லட் வெரைட்டி நூடுல்ஸ் வருது இல்லையா, அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் செய்கிற மெத்தட் இதே மாதிரியே செய்யுங்க. இப்போ அதை ஊறிடுச்சு, அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 15-20 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே அந்த வெங்காயத்தாளில் பின்னால் வெங்காயம் இருக்கும் பாருங்கள், அதுவும் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஃபஸ்ட் இதை நல்லா முதல்ல வதக்கி விட்டுடலாம். ஸோ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் நம்ம சேர்த்துடலாம். அப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் இன்றைக்கி காய்கறிகள் போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், அப்புறம் 2 கலர் குடமிளகா, சிகப்பு மிளகா, பச்சை கலர் மிளகா. நீங்கள் கேபேஜ் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும்னிங்கன்னா சோயா, டோஃபு இதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சேர்க்குறது அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். பேசிக்காக இது செய்கிற மெத்தட் மட்டும் இதே மாதிரி. வெஜிடபிள்ஸ் கூட நான்வெஜ், சிக்கன், முட்டை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு அது 2ஐயும் போட்டுப்போம். அது 2ம் போட்டு ஒரு 2 நிமிஷம், நான் மெல்லிசாக தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன், அதனால் சட்டுன்னு வெந்துடும். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம முதல்ல இப்போ போட்டிருக்கோம். அதே மாதிரி இதே மாதிரி நூடுல்ஸில் செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த சில்லி பேஸ்ட் எப்படி செய்யலாம், சில்லி கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரெசிபியோட டீட்டெயில் கூட நான் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ப்ளெயின் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம். ஆக்சுவலாக இந்த சட்டி பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அங்கே இந்த சட்டியை இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்குனே எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சிகப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா அதையும் சேர்த்து, இந்த குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், நான் வச்சுருக்க சோயா சாஸ் நல்லா திக்காக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் போதும். சில சோயா சாஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூட சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சில்லி சாஸு இதே நான்வெஜ்ஜில் செய்யணிங்கன்னா ஆயிஸ்டர் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச அந்த நூடுல்ஸை அப்படியே தூக்கி இப்போ உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் அதை சேர்த்துட்டு நூடுல்ஸை தூக்கி உள்ளே போட்டாச்சு. இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஸோ இது பெரட்டுறது பார்த்திங்கன்னா 2 சைடும் 2 கரண்டி வச்சு கலக்கணும். நான் இந்த சைடு கையில் கேமரா பிடிச்சிட்டு வச்சு அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கரண்டியில் இப்படி பெரட்டுறது கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக நல்லா மேலேருந்து கீழே அப்படியே பெரட்டி விடணும். ஸோ அப்போ எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் மசாலா இதாகிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பண்ணிங்கன்னா நம்ம முதல்ல சால்ட்டு போட்டிருக்கோம், சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் அதை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி வச்சு மூடி வைங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே நல்லா டாஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான்.
செய்யவே கமகமன் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ராம்பிள் எக்கு, முட்டையை அப்படியே பொரித்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ப்ரான்ஸ் உள்ளே போடலாம். ஆக்சுவலி எக்கு, சிக்கன், ப்ரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து கூட இதை செய்வாங்க. ஸோ அது இன்னும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதை இன்னொரு தடவை நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால வெஜிடேரியன். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் மேலே தூவி அப்படியே சூடாக பிளேட்டில் போட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு ஃபோக் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் டொமேட்டோ சாஸ் ஏதாவது நீங்கள் ஆக்சுவலி தேவையில்லை, தேவைப்பட்டால் சேர்த்துங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரைஸ் சேவை, இது ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை நார்மல் நூடுல்ஸில் கூட செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாரம் ஒரு தடவையாவது நிச்சயமாக கேட்பாங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போயிடும். அவ்வளோதான். சூப்பரான ரைஸ் நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.